கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய போர் அப்படின்றது எங்கேயோ தூரத்துல நடக்குதுங்க. இந்தியாவுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்தியாவில் எந்த பிரச்சனையும் ஏற்பட போறது இல்லை அப்படின்னு தான் நம்மள பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த போருடைய தாக்கம் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவையும் தட்ட தொடங்கியிருக்கு. ஏன்னா கடந்த சில தினங்களாகவே இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, சுடுகாடுகள்ல பிணங்களை எரிக்கிறதுக்கான அந்த கிரிமிட்டோரியங்கள்ல கேஸ் இல்லாத ஒரு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை ரொம்பவும் மோசமடைஞ்சிருக்கு. ஆனா இதை பத்தின பெரிய அளவிலான விவாதங்களை நீங்க எங்கேயாவது பாக்குறீங்களா? ஏன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா மத்திய பாஜக அரசும் இது சம்பந்தமான விவாதங்களை மேற்கொள்றதையோ அது சம்பந்தமான பேசு பொருளாகிறதையோ விரும்பல. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு அழுத்தம் தர வேண்டிய காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் ரொம்பவும் மௌனமாவே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த இரண்டு பேருடைய செயல்பாடுகளாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னமோ அப்பாவி பொதுமக்களாகிய நாம தான். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்றது, பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல இந்த நாடாளுமன்றம் எதுக்காக இயங்குது தெரியுமா? மக்களுடைய அத்தியாவசியமான பிரச்சனைகள் குறித்த விவாதங்களை நடத்துறதுக்கும் விவாதத்தின் மூலியமா தீர்வு காண்பதற்காகவும் தான் இது நடத்தப்படுது. ஆனா இந்தியாவில் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் அதை முன்வைக்குதா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா தேவைப்படக்கூடிய நேரத்துல சரியான விவாதங்களை நடத்தாம தேவையில்லாத விவாதங்களை எடுத்துக்கிட்டு நடத்துறதுனால பெரிய சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தெரியும், ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் போர் அப்படின்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் சுத்தி இருக்கக்கூடிய சவுதி அரேபியா மாதிரியான முக்கியமான நாடுகளை எல்லாத்தையும் தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எரிபொருள் பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. அது நம்மளுடைய அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு. ஆனா இந்தியாவில் அதோடைய தாக்கம் அப்படின்றது இப்பதான் உணர தொடங்கியிருக்கு. என்ன ஆயிருக்கு? எரிவாயு சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. ஆனா மத்திய பாஜக அரசு இதுவரைக்கும் அப்படியான ஒரு விஷயத்தை வெளிப்படையா ஒத்துக்காமையே இருக்கிறாங்க. நேற்று இரவு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க? அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எரிவாயு சிலிண்டர்களை பார்த்து பயன்படுத்துங்க. மிக முக்கியமா டொமஸ்டிக் பயன்பாடு, அதாவது வீட்டு உபயோகத்துக்கு மட்டும்தான் சிலிண்டர்கள் அப்படின்றது இனிமே கொடுக்கப்படும். வர்த்தகத்துக்கான சிலிண்டர்கள் அப்படின்றது அதோடைய ப்ரையாரிட்டி, அதோடைய முன்னுரிமையை நாங்க முழுமையா குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம மெடிக்கல் ரீதியில, அதாவது மருத்துவ பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர்களை நாங்கள் தொடர்ச்சியா அடுத்த கட்ட ப்ரையாரிட்டி, அடுத்த கட்ட முன்னுரிமையா கொடுத்து நாங்க வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஒரு பெரிய தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதனால மக்கள் சிரமங்களை சந்திக்கிறாங்க. எங்ககிட்ட இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சரி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே சொல்லலை. சரி, நீங்க உடனே கேள்வி கேட்பீங்க, ஏங்க அப்படி என்னதாங்க பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு. பெங்களூரு, கல்கட்டா, லூதியானா, ஏன் சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் அப்படின்றது இந்த எரிவாயு சிலிண்டர்களை நம்பிதான் இருப்பாங்க. நீங்க ஆனந்த பவன் மாதிரியான பெரிய பெரிய கடைகளாகட்டும், இல்லாட்டி ஒரு தெருவோரத்தில் இருக்கக்கூடிய டீ கடைகளாகட்டும், இவங்க எல்லாருடைய உயிர் நாடி அப்படின்றது சிலிண்டர் தான். அந்த சிலிண்டர் பயன்பாட்டை தான் வர்த்தக வணிக சிலிண்டர் பயன்பாடு அப்படின்வாங்க. அதைத்தான் முழுமையா நிறுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் மத்திய அரசு எடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்னா, மத்திய அரசு எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் 1955 அப்படின்றத இந்தியா முழுக்க பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இந்த சட்டம் என்ன சொல்லுது? அதாவது எரிபொருள் ஆகட்டும், பெட்ரோல் டீசல் ஆகட்டும், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே யாருக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை, என்ன பயன்பாட்டுக்காக, எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்ற முடிவுகள் எல்லாத்தையுமே மத்திய அரசு தான் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம 25 நாட்களுக்கு 26 நாட்களுக்கு ஒரு முறை சிலிண்டர்களை ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற நடைமுறை இருக்கா? ஒருவேளை நிலைமை மோசமாகும் பட்சத்துல இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்ற முடிவை மத்திய அரசால இந்த சட்டத்தை பயன்படுத்தி எடுக்க முடியும். இது ஒரு பக்கம் பதுக்கலை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை அப்படின்னாலும் கூட மிக முக்கியமா அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு, வர்த்தக பயன்பாட்டை நாங்க பெரிய அளவுல கவனம் கொள்ள போறது கிடையாது, வீட்டு உபயோகத்துக்கு தான் அப்படின்றத அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, வர்த்தக சிலிண்டர்கள் நிறுத்தப்படுது, அதோடைய விநியோகம் சரியா இல்லை அப்படின்னா அது நேரடியா தனி மனிதர்களையும் வீடுகளையும் தான் பாதிக்கும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள்
இந்த ஹோட்டல் பிசினஸ் அப்படின்றத நம்பி இருக்கிறாங்க. வெறும் ஹோட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க, இதை சுத்தி இருக்கக்கூடிய உணவு சார்ந்த பல துறைகள் அப்படின்றது இருக்கு. இப்போ பெங்களூரு நகரம் நேத்தே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்னன்னு, எங்க கிட்ட இந்த வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் விநியோகம் அப்படின்றது எங்களுக்கு கொடுக்கப்படாம இருக்கு, எங்கிட்ட சிலிண்டர்ஸ் அப்படின்றது இல்லாம இருக்கு, அதனால நாங்க ஹோட்டல்ஸை மூடுறோம் அப்படின்னு பெங்களூருல இருக்கக்கூடிய ஹோட்டல் சங்கங்கள் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 2-3 நாட்களுக்கு எங்களால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும், அது வரைக்கும் நாங்க ஹோட்டல்ஸை ரொம்ப குறைவான எண்ணிக்கையில நடத்துறோம் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு ஓகே, ஏன்னா அவங்க கிட்ட பேக்கப் அப்படின்றது இருக்கும். நீங்க சாதாரண ஒரு டீ கடையோ தள்ளு வண்டியில வச்சிருப்பாங்க ஒரு அம்மா, அவங்க கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி 2 தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு சிலிண்டர் அப்படின்றது தேவைப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க? மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதுல பல ஹோட்டல்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீண்ட நேரம் சமைக்கக்கூடிய உணவுகளை நாங்க இனிமேல் சமைக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அப்கோர்ஸ் சென்னையில இருக்கக்கூடிய நிறைய ஹோட்டல்ஸ் அந்த முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. மும்பை மாதிரியான பெருநகரங்கள்ல இன்னும் நிலைமை மோசம். ஏன்னா அங்க மும்பை ஆகட்டும், பெங்களூரு ஆகட்டும், இந்த நகரங்கள் எல்லாமே புலம்பெயர் தொழிலாளர்கள், அதாவது மைக்ரண்ட் லேபர்ஸ் அதிகமா வசிக்கக்கூடிய நகரங்களா இருக்கும். அங்க படிப்புக்காக போகக்கூடியவங்க, இல்லாட்டி வேலை விஷயத்துக்காக போகக்கூடியவங்க, இல்ல ஏதாவது பிசினஸ் ட்ரிப்பா போகக்கூடியவங்க, இப்படின்னு நிறைய பேர் இந்த நகரங்களுக்கு போவாங்க. அப்போ ஹோட்டல்ஸ் அங்க இல்லை அப்படின்னா அவங்க எப்படி சர்வைவ் ஆவாங்க? நீங்க ஒரு ஒரு பீகார்ல இருக்கக்கூடிய இல்லாட்டி ஒரு ஹிமாச்சல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்களோ பெங்களூர்ல ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்க ஹோட்டல்ஸ் அவங்க தங்கி இருக்கக்கூடிய கேன்டீன்ல சாப்பாடு தயாரிக்கல அப்படின்னா அவங்க சாப்பாடுக்கு எங்க போவாங்க? எவ்வளவு பெரிய கேயாஸ் இதை வந்து ஏற்படுத்த போகுது. ஆனா இதை பத்தின விவாதங்கள் பெரிய அளவுல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் பார்லிமெண்ட் பார்க்கக்கூடிய இல்லாட்டி அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நானே சொல்றேன், அப்படியான விவாதங்கள் எதுவுமே நடக்கல. மத்திய அரசு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, அதை பத்திலாம் இப்ப விவாதம் நடத்தவே வேணாம், எதுக்கு விவாதம் நடத்தணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த ஈரான் போர் சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமாகவே ஒரு நீண்ட விவாதம் நடத்தணும் அப்படின்றதா எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா ஜெய்சங்கர் அவர்கள், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்து ஒரு 2 பேப்பரை படிச்சு காட்டினாரு. அதுல என்ன சொன்னாரு? அமைதியை வலியுறுத்துறோம், பேச்சுவார்த்தை மூலியமா தீர்வு காணுங்க அப்படி இப்படின்னு தான் சொன்னாரே தவிர, இந்த போர் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும், இதனால என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்தியா சந்திக்க இருக்கு அப்படின்ற மாதிரியான வெளிப்படையான தகவல்கள் எதையுமே கொடுக்கல. நீங்க உடனே அந்த மாதிரியான வெளிப்படையான தகவல்கள்லாம் தெரிவிச்சா மக்கள் பதட்டமாயிருவாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான தகவல்களை தெரிவிக்காம இருக்கும் பொழுதுதான் மக்களுக்கு பதட்டம் அப்படின்றது அதிகரிக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்து, கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட சிலிண்டர் பேக்கப் வந்து இன்னும் ஒரு 6 வாரத்துக்கு இருக்கு, இல்லாட்டி இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இருக்கு, பெட்ரோல் டீசல் எல்லாத்தையுமே நம்ம வந்து பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறோம், 3-4 மாசத்துக்கு நமக்கு வெளியே இருந்து பெட்ரோல் வரல அப்படின்னாலும் கூட கவலைப்பட வேண்டாம், எல்லாமே தயாரா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார்னா மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நேத்தும் பார்லிமெண்ட்டுக்கு வரல, இன்னைக்கும் அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரல. இனி எப்ப வருவாரு, வந்தாலும் இதை பத்தி பேசுவாரா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி அவர் இன்னும் 2-3 நாட்கள்ல நைட் நேரத்தில் ஒரு 8 மணிக்கு வந்து டிவியில தோன்றி பேசுவார்ல, அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அப்படி தனியா பேசுறதை விட பார்லிமெண்ட்ல வந்து பேசினாங்கன்னா அது பதிவாகும், மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நான் சொல்றது உண்மைதானே? சரி, ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இப்படி பேசாம இருக்கிறார் அப்படின்னா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்றது இன்னொரு பிரதானமான ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்துருக்கிறோம், ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிலிண்டர் பிரச்சனை இப்படி இருக்கு. நிறைய இடங்கள்ல சிலிண்டர்களை வரிசையில வச்சுக்கிட்டு மக்கள் மணிக்கணக்கில் காத்திருக்கிறதுக்கு இப்பவே தொடங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. இனி அடுத்தது பெட்ரோல் டீசல் விலை என்ன மாதிரி ஆக போகுது, அது தங்கு தடை இல்லாம கிடைக்குமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இக்கட்டான சூழல்ல மக்களோடு மக்களா இருக்க வேண்டிய எதிர்கட்சிகள், குறிப்பா காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. நீங்க கடந்த சில தினங்களா நியூஸ் பேப்பர் படிச்சிருந்திருப்பீங்க, சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க, இல்லாட்டி டிவியில பார்த்திருப்பீங்க, எங்கேயாவது ராகுல் காந்தி தெருவில் இறங்கி சிலிண்டர்களுடன் போராடினார் அப்படின்ற ஏதாவது ஒரு நியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்களா? ஏன்னா பண்ண மாட்டாங்க. காங்கிரஸுடைய மனநிலையே அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தப்போ சிலிண்டர் விலை ₹1 ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க. ஏன்? முன்னாள் அமைச்சரான ஸ்மிருதி இரானி அவர்கள் அந்த சிலிண்டரை வச்சுக்கிட்டு டெல்லி மாதிரியான வட மாநிலங்கள்ல அவங்க பண்ண போராட்டம், அவங்க பண்ண அந்த அந்த ஒரு பெரிய ஆட்டம் இருக்குல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் நினைவு கூறப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது அவ்வளவு தீவிரமா இருக்கும். சிலிண்டரை வச்சுக்குவாங்க, அது மேல காய்கறிகளை வச்சு பாருங்க, சிலிண்டருக்கு எங்களால சமைக்க முடியல, காய்கறிக்கு சமைக்க முடியல, மக்கள்லாம் பசியில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தது.
தேர்தல் காலத்துல காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பெரிய அடி விழுந்துச்சு அப்படின்றது தெரியும். வெங்காய விலை ஏறும், வெங்காய மாலையை போட்டுக்கிட்டு பாஜகவினர் தெரு தெருவா அவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட பண்ணுவாங்க. பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு வெங்காயங்களை வந்து பரிசா அனுப்பி வைக்கக்கூடிய வேலைகளெல்லாம் எக்கச்சக்கமா அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதே நிலைதான் இப்போ ஒரு அளவுக்கு இருக்கு. ஏன்னா வர்த்தக சிலிண்டருடைய விலை கிட்டத்தட்ட 115 ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே மானியம் வருதா வரலையான்லாம் தெரியல. கிட்டத்தட்ட 930 ரூபா 940 ரூபா கிட்ட விற்கப்படுது சிலிண்டர். 10-11 வருடத்துக்கு முன்னாடி இதுல பாதிதான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய விலையேற்றம் சந்திச்சிருக்கு. இன்னொரு பக்கம் தட்டுப்பாடு அப்படின்றது நிலவுது. ஆனா இதை பத்தின எந்த கவலையுமே காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. அவங்க பார்லிமெண்ட்ல என்ன குரல் கொடுக்கறாங்க, நாங்க வந்து போராடுவோம்னு பார்லிமெண்ட்டுக்குள்ள நின்று குரல் கொடுக்கறாங்க தவிர தெருவுக்கு வராங்களா அப்படின்னு கேட்டா பெரிய சந்தேகமா தான் இருக்கு. இதுல இன்னொரு ட்விஸ்டும் பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு. இந்த 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 மாதிரியான மிக முக்கியமான விஷயத்தை விவாதம் நடத்த வேண்டிய நேரத்துல மக்களவையில் இப்ப என்ன தெரியுமா விவாதம் போய்கிட்டு இருக்கு? ஓம் பிர்லா அவர்கள், சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுடைய தகுதி நீக்கம் சம்பந்தமான விஷயத்தின் மீதான விவாதம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு மணி நேரம் தெரியுமா அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு? 10 மணி நேரம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. முதல்ல நேத்து அவங்க காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, இல்ல இந்த போர் பத்தி பேசணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசணும் அப்படின்னாங்க. பாஜக அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க தானே லெட்டர் கொடுத்தீங்க, நீங்க தானே பண்ணீங்க, முதல்ல இதை பேசுவோம் அப்படின்னாங்க. காலையில 11 மணிக்கு அவை தொடங்கினப்போ கூச்சல் குழப்பெல்லாம் போட்டாங்க. ஒரு 10-15 நிமிஷம் போச்சு. அப்புறம் 12 மணிக்கு ஷெட்யூல் அப்படின்றது போட்டிருந்தாங்க. கப்பு சுப்புன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க அந்த விவாதத்துல கலந்துக்கிட்டு சபாநாயகரை தகுதி நீக்கப்படலாமா வேண்டாமான்ற விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னா, அப்கோர்ஸ் அவரை தகுதி நீக்கம் பண்ண முடியாது. ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு பலம் அப்படின்றது கிடையாது, நம்பர்ஸ் அப்படின்றது கிடையாது. ஆப்வியஸ்லி அவர் வந்து தொடரதான் போறாரு. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி பாஜக விரிச்ச வலையில ரொம்ப கச்சிதமா விழுந்துட்டாங்க. இனி இது எப்படி ஆகும்னு தெரியாது. நமக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும் பொழுது பாஜக காரங்களே அமளியில் ஈடுபட்டு அவையை முழுமையா முடக்கிடுறாங்க. ஒட்டு மொத்தத்துல இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ விவாதம் அப்படின்றது நடக்கல. ஒருவேளை இன்னும் ஒரு 2-3 தினங்கள் கழிச்சு விவாதம் நடக்குதுனாலும் என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. பாஜக அமைச்சர்கள் எழுதி நின்று காங்கிரஸ் கட்சி என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா, நேரு காலத்துல சிலிண்டர் விலை எப்படிலாம் ஏறிச்சு தெரியுமா, சீனா போறப்போ இந்தியாவில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா ஏற்பட்டுச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க ஷவுட் பண்ணுவாங்க. அது எப்படி நீங்க நேருவை பத்தி இந்திரா காந்தி பத்தி பேசலாம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதுக்கு பதில் கொடுப்பாங்க. ஆனா தீர்வு அப்படின்றது வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து அது பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஆனா இது ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்ப தீவிரத்தன்மையை வாய்ந்த பிரச்சனையா இருக்கு. சிக்கல் என்னன்னா, இதை பத்தின விவாதங்கள் எதுவுமே நடக்காம பொதுமக்களுக்கு முழுமையான விவரங்கள் கூட தெரியாம இருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. நிச்சயமா இந்த பாதிப்புனால உங்கள நிறைய பேருக்கு ஏதாவது சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பா இந்த வர்த்தக சிலிண்டர் பயன்பாடு இல்லாதனால ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடப்படுது அப்படின்றதுனால நீங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒட்டு மொத்தத்துல ஆளும் அரசு எதிர்கட்சி இவங்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.